வாங்க ஆல்ரெடி ஸ்கீம் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது பார்த்துட்ருக்கோம். 8வது கொஸ்டின். ஆல்ரெடி ஒரு 7 கொஸ்டின் போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு கண்டினியூவாக பாருங்கள். உழவர் கடன் அட்டை, அதாவது கிஷான் கிரெடிட் கார்டு 1998 யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயே நமக்கு ஒரு கொஷின் இருக்குது. இந்த கிஷான் கிரெடிட் கார்டு எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னா 1998. யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஆர்பிஐயும் நபார்டும் சேர்ந்து தான் தொடங்குது. நம்ம நபார்டு தொடங்கின வருஷம் பார்த்தோம். நபார்டு எந்த வருஷம்? 1982 நபார்டு. ஆர்பிஐ வந்து 1934 ஆக்ட் படி 35 வரும். வேறு இது வந்து இந்திய அரசு தொடங்கினதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஒரு கொஷின் முடிஞ்சிடுச்சா? ஈஸியாக. கண்டிப்பாக இந்த உழவர் கடன் அட்டையிலேருந்து ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து ஒரு கொஷின் அப்படியே இருக்குது. எந்த வருஷம் தொடங்கினா, யார் தொடங்கினா? ஈஸியானது தான். எந்த வருஷம்? 1998. ஆர்பிஐயும் நபார்டும் சேர்ந்து தொடங்குறாங்க. அடுத்த கொஷின் பார்ப்போமா? ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸ் ஆதரவை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புனா என்ன ஃபுல் ஃபார்ம்னு பார்ப்போம். சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன்ஸ். இதில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருது. பயிற்சி, ட்ரைனிங், எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது? வேலைவாய்ப்பு. அவ்வளோதான். தட்டி தூக்கியாச்சு. ஆன்சர் வந்து வேலைவாய்ப்பு. இது எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 1986 இருந்து 87 இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்குன்னா 16 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க. பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போமா? அடுத்த ஒரு கூற்று காரணம் கொடுத்து இது சரியா தவறான்னு கீழே ஆப்ஷன் நான் எழுதலை, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை வாசிப்போம். மேக் இன் இந்தியா எப்போ தொடங்கப்பட்டது? 2014 தான் தொடங்கியிருக்காங்க. அதோட நோக்கம் என்னது? உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பது. கூற்றும் சரி, காரணமும் சரி. சரியா? அப்போ டிஜிட்டல் இந்தியா எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா மேக் இன் இந்தியாவுக்கு அடுத்த வருஷம் டிஜிட்டல் இந்தியா 2015. அடுத்த கொஷின் போவோமா? சுய உதவி குழுக்கள். இது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப். அப்போ SHG ஃபுல் ஃபார்ம் கொடுத்தாலே எழுத தெரியணும். இப்போ இதில் வந்து கொடுத்துருக்கிறதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10லேருந்து 20 பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சுய உதவி குழுக்களில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறதுல யார் யார் இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கூட ஒரு சுய உதவி குழுவில் இருக்கேன். இது வந்து சிறு சேமிப்பையும் அதிகரிக்கிறது. தங்களை தாங்களே நிர்வகிக்க முடியாது. பார்த்தோன்னே தெரியுது. இது மட்டும் தான் தப்பு. சுய உதவி குழுக்களில் நம்மளை நாமே தான் நிர்வகிப்போம். ஒரு 20 பேர் சேர்ந்து காசு போட்டு அதை வந்து இங்கே வந்து இந்த சைட்லலாம் களஞ்சியம்னு சொல்லுவாங்க. நாங்கள் சும்மா குழுன்னு சொல்லுவோம். ஆனால் அது கரெக்டான அர்த்தம். பேர் வந்து சுய உதவி குழு. இப்போ பார்ப்போம். சுய உதவிக்குழு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1970 உருவாக்கப்பட்டிருக்கு. 92 நபார்டில் இதை வங்கி மூலம் இணைக்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க. 93 வந்து சேமிப்பு கணக்கு நபார்டில் நம்ம தொடங்குறதுக்கு ஆர்பிஐ வந்து அனுமதிச்சாங்க. இப்போ 1999 இந்த சுய உதவி குழு உருவாக்கமும் திறன் மேம்பாட்டு கிராம சுய வேலைவாய்ப்பு, இதை தான் என்ன சொல்கிறான்னா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஷ்கர் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 1999. அடுத்த 2011 தேசிய இயக்கத்தை எப்படி மாற்றினாங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு மாற்றினாங்க. அது தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம். இதை எத்தனை மாநிலத்தில்னா 28 மாநிலத்திலையும் எல்லா யூனியன் பிரதேசத்துலேயும் கொண்டு வந்தாங்க. எந்த 2 யூனியன் பிரதேசத்தில் கொண்டு வரல? டெல்லியிலையும் சண்டிகர்லையும் கொண்டு வரல. ஏன்னா அங்கே மேக்ஸிமம் நகரமாக தான் இருந்து, கிராமப்புறம் இல்லை. அவ்வளோதான். இப்போ தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1989 தொடங்கப்பட்டது. வங்கியோட எப்போ இணைச்சோம்? 1992 இணைச்சோம். கேரளாவில் இந்த சுய உதவிக்குழுவை என்ன சொல்கிறோம்? குடும்பஸ்ரீன்னு சொல்கிறோம். சுய உதவிக்குழு தினம் எப்போன்னு பார்த்தோன்னா ஜூன் 3ஆம் தேதி. இது கலைஞர் கருணாநிதியோட பிறந்தநாள். இப்போ உங்களோட ஒர்க் என்னென்னா கர்நாடகாவில் சுய உதவிக்குழுவை என்ன பேரில் சொல்கிறோம், ஆந்திராவில் சுய உதவிக்குழுவை எந்த பேரில் சொல்கிறோன்னு நீங்கள் வந்து அழகாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்களாம். அடுத்த பார்த்தோன்னா இந்தியாவில் கரும்பலகை திட்டம் எந்த அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கரும்பலகை திட்டம்னா இது ஆரம்ப கல்விக்காக கொண்டு வந்தது தான். எந்த வருஷம் கொண்டு வரோன்னா 1986 தேசிய கல்விக் கொள்கை படி தான் இந்த கரும்பலகை திட்டம் கொண்டு வரோம். இப்போ இந்த கரும்பலகை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? ஜேம்ஸ்
ஜேம்ஸ் பில்னஸ் 1814 கண்டுபிடிச்சாங்க. இப்போ 1812 என்ன நடக்கும், திருக்குறளை முதலாக அச்சடிக்கிறோம். இப்போ 1814 திருக்குறளை அச்சடிச்சாச்சு. அப்போ அதை எழுதி போட நமக்கு போர்டு வேணும் தானே, அதுக்காக தான் நமக்காக ஜேம்ஸ் பில்னஸ் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? சூப்பர். வங்கி சேவையில் அதிகமானவர்களை இணைக்க இந்திய அரசு எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா மேக் இன் இந்தியாவா, ஸ்கில் இந்தியா மிஷனா, பிஎம் முத்ரா யோஜனாவா, பிஎம் ஜன்தன் யோஜனா. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். பிஎம் ஜன்தன் யோஜனா தான் வங்கி கணக்கை நிறைய பேர் தொடங்கணும்னு கொண்டு வந்தது. அதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். நம்ம அடுத்த எல்லாம் பார்ப்போம். மேக் இன் இந்தியா நம்ம ஆல்ரெடி இந்த கொஷினில் பார்த்தோம். 2014. டிஜிட்டல் இந்தியா 2015. அதே வருஷம்தான் ஸ்கில் இந்தியா மிஷன். கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட ஸ்லோவாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக சொன்னால் எல்லாருக்கும் போர் அடிக்கும், எரிச்சலாக வரும். அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். இப்போ இந்த ஸ்கில் இந்தியா மிஷனை பார்த்தோன்னா இதோட திட்டம் என்னென்னா 40 கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கணும். அதுதான். அடுத்த பிஎம் முத்ரா யோஜனா. பிஎம் முத்ரா யோஜனா வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா கடன் கொடுக்கறதுக்காக, நுண்தொழில், அதாவது இந்த சிறு குறு நிறுவனம் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக தான் முத்ரா கொண்டு வந்தாங்க. 2015 ஏப்ரல் 8 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதை தாண்டி என்னெல்லாம் இருக்குன்னு குட்டி குட்டியாக கொஞ்சம் பார்த்துருவோம். இது வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. பீமானாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, காப்பீடு. பீமான்னு அந்த இடத்துல இருந்தாலே அது ஏதோ ஒரு காப்பீடு. இப்போ இங்கே என்னென்னா ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிறது என்னென்னா ஆயுள் காப்பீடு. இது 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும். நம்ம வருஷத்துக்கு 330 ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா காப்பீடு கிடைக்கும். அடுத்த பார்த்தோன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனானா 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும். இது வந்து விபத்து காப்பீடு. முழு ஊனம் அடைஞ்சோன்னா 2 லட்சம், பகுதினா 1 லட்சம். இது வந்து வருஷத்துக்கு வெறும் 12 ரூபா தான் போடணும். அதனால் மேக்ஸிமம் இதில் சும்மா நம்ம எல்லோரும் போட்டு வச்சுருந்தா எதுக்காவது யூஸ் ஆகும். அடுத்த ஏபிஒய்னா அடல் ஓய்வூதிய யோஜனா. இது வந்து நம்ம 18லேருந்து 40 வயசு வரை ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து